என் பேர் ராகுல் உதயமூர்த்தி. நான் ஒரு டிடிசிபி அண்ட் முனிசிபல் ரெஜிஸ்டர் இன்ஜினியரா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். நான் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸா பில்டிங் பிளான் அண்ட் லே அவுட் சம்பந்தமான ஒர்க்ஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதான் என்னுடைய முதல் வீடியோ. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சிவில் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்ச ஒரு ரூல் புக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரூல் புக் வேற எதுவும் இல்லை, டிஎன்சிடிபிஆர் 2019 தமிழ்நாடு கவர்மெண்டால ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த ரூல் புக். இதை பத்தின ஒரு சம்மரி, இந்த புக்கில் உள்ள எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம டீட்டெயிலா ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த டிஎன்சிடிபிஆர்ஏ இந்த புக் வராதுக்கு முன்னாடி நேஷனல் பில்டிங் கோட் என்பிசிங்கிற புக், இந்திய லெவல்ல உள்ள அந்த புக்ல ஏகப்பட்ட ரூல் இருக்கும். அதுல நம்ம ஒன்னா பார்த்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸும் எடுத்து நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபைடு பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு உள்ளார மட்டும் இருக்கக்கூடிய ரூல் தான் இந்த ரூல் புக். இதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிங் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல 4/2/2019 அன்னைக்கு ஹர்மேந்தர் சிங்குங்கிற ஐஏஎஸ் ஆல இந்த புக் ரிலீஸ் பண்ணப்படுது. இந்த புக்ல என்ன ரூல்னா, பில்டிங் அண்ட் லே அவுட் சம்பந்தமான எல்லா அப்ரூவல் ஆக்டிவிட்டிஸை பத்தின ஒரு ஐடியா அண்ட் அதோடைய ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே இதுல இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி இந்த ரூல் புக் இருக்குன்னா, மேஜரா இது பேஸ் பண்ணி இருக்கிறது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இந்த ஆக்ட் 1971ங்கிற இந்த ஆக்டை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ரூல் புக். இதுதான் அந்த கெசட் காப்பி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் 1 பிலிமினரி தான் முதல் கண்டென்ட். அதுல ரூல் 1, அதுல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது, இதுக்கு பேர் போட்டிருக்காங்க நேஷனல். இது கோட் புக்ல இருந்து பிரிஞ்சு இதுக்கு பேரா தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல் 2019 டிஎன்சிடிபிஆர் 2019. இதுதான் அதுக்கான நேம். இது எதுல பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்டோட கெசட் மந்த்லி ஒன் ரிலீஸ் ஆகக்கூடிய கெசட்ல தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இதுல செகண்ட் ரூலா எதை சொல்றாங்கன்னா, டெஃபினேஷன். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான பொருள், அதுக்கான விதிகள், அது இந்த இடத்துல எப்படி அது அவங்க மென்ஷன் பண்றாங்க இந்த புக்ல, அதையும் சொல்றதுதான் இந்த டெஃபினேஷன்ஸ்ல வருது. இந்த டெஃபினேஷனுக்கு கீழே சப் ரூலா 126 ரூல்ஸ் இருக்கு. இப்ப நம்ம முதல் ரூல் அதுல என்னன்னா, ஆக்சஸ். ஒரு இடத்திற்கான அணுகு சாலையர் அணுகு பாதையை ஆக்சஸ்ம்பாங்க. ரூல் 2, ஆக்சிலரிட்டி. ஒரு துணை பயன்பாட்டுக்காக ஒரு முதன்மை பயன்படுத்தப்படுற துணை பயன்பாடு, ஒரு செகண்டரி யூஸ் ஃபார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு செகண்டரி சப்போர்ட் தரக்கூடிய விஷயங்களை ஆக்சிலரேட்டரிம்பாங்க. சட்டம், சப் பார்ட் 3ல சட்டம் வருது. ஆக்ட். இந்த ஆக்ட் நான் சொன்ன மாதிரி டிஎன்சிடிபிஆர்ஏல என்னென்ன ஆக்ட் வந்திருக்குன்னா, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971, அதான் மேஜரான அதான் ஆக்ட். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் 1920, அப்புறம் பஞ்சாயத்து ஆக்ட் 1994. அப்புறம் இதை சேர்க்காம மித்த 12 மோர் தென் ஆக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சென்னைக்கு ஒரு ஆக்ட் இருக்கும், கோயம்புத்தூருக்கு ஒரு ஆக்ட் இருக்கும், அது கார்பரேஷனா மாறினதுக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணதான் இந்த ரூல் புக். அப்புறம் அடிஷன். ஒரு பில்டிங்ல ஃபோர்த் விஷயம் அடிஷன்னா, ஒரு பில்டிங்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ஆல்டரேஷன் பண்றது, அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தை ஆட் பண்றது, அது அடிஷன். இது நார்மலா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்வர்டைசிங் சைன், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அட்வர்டைசிங் சைன், ஒரு இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கட்டுமானமோ அப்படி இல்லைன்னா ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சியோ நடக்குதுன்னா, லே அவுட் போடுறாங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா, அவசியம் இந்த அட்வர்டைசிங் சைனை வைக்கணும்னு இந்த ரூல் புக் சொல்லுது. அட்வர்டைசிங் சைன்ல என்ன இருக்கணும்னா, இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன, ஓனர் பேர் என்ன, யாரு இந்த ப்ராஜெக்ட் செய்யறா, எந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அத போல இதோடைய அட்ரஸ் டீட்டெயில், எந்த சர்வே நம்பருக்குள்ள எவ்வளவு எக்ஸ்டென்ட்ல இந்த ப்ராஜெக்ட் அடங்கியிருக்கு. அடுத்தது அப்ரூவல். அப்ரூவல் யார் அப்ரூவல் கொடுத்திருக்கா, ரெரால் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க, டிடிசிபில அப்ரூவல் கொடுத்திருக்காங்க, முனிசிபாலிட்டியில அப்ரூவல் கொடுத்திருக்காங்களாங்கிறத தெளிவா நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும். இதுதான் வெளியில கொடுக்கக்கூடிய அட்வர்டைசிங் சைன். ஒரு பேனர் ஒன்று வைக்கணுங்கிற மாதிரி இந்த புக்ல சொல்றாங்க. அதே போல 6 உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏசினா ஏர் கண்டிஷனர். 7 அம்யூனிட்டிஸ். இதுல வசதிகள் எல்லாத்தையுமே
டிஎன்சிடிபிஆரோட எல்லா வசதியுமே டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் மூலியமா தான் எடுத்திருக்காங்க. அதுதான் அம்யூனிட்டிஸா சொல்ல வராங்க. அந்த வசதிகள் எல்லாமே நான் இந்த புக்ல தான் எடுத்திருக்கேன்னு. அப்புறம் 8th அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த அத்தாரிட்டி தரது, ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்கிறது, விண்ணப்பம் கொடுக்கறது, அப்ரூவ்டு. ஒரு அஃபிஷியல் பர்மிஷன், அப்ரூவ்டுங்கிறது வந்து ஒரு அஃபிஷியல் பர்மிஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஒரு அத்தாரிட்டில இருந்து வரக்கூடிய ஒரு அஃபிஷியல் பர்மிஷன் தான் அப்ரூவ்டு, நீங்க கட்டலாம்னு. அப்புறம் ஏரியா, பரப்பு, இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அசம்பிள் பில்டிங், சபை கட்டிடம், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தனியாரோ இல்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் 50க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த கட்டிடத்தை பயன்படுத்தலாம். ஒரு பப்ளிக்ஸ்லாம், அது எக்ஸாம்பிள் தியேட்டர்ஸ், ஆடிட்டோரியம், மியூசிக் ஹால்ஸ், மேரேஜ் ஹால்ஸ், மியூசியம், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ஸ், இது மாதிரி ஏக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே அசம்பிளி பில்டிங் உள்ளார தான் அடங்கும். ஆக்சிலரிட்டி, அடுத்து 12ஆம் நம்பர் வந்து ஆக்சிலரிட்டிங்கிறாங்க. இந்த ஆக்சிலரிட்டி என்ன, இந்த புக்ல வந்து ஒரு ஹாட் வாட்டர் சப்ளை 24 ஹவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் தான் குடிக்குது. ஒரு 13 பால்கனி, உங்களுக்கே தெரியும். பால்கனிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஹேண்ட் ரைல்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு சைடு. இது வந்து ஒரு சீட்டிங் ஏரியா தான் அந்த பால்கனி. எஃப்எஸ்ஐல வராது இந்த பால்கனி. பேஸ்மெண்ட் ஆனா ஒரு ஃப்ளோருக்கு கீழே, கிரவுண்ட் லெவலுக்கு கீழே உள்ள ஃப்ளோர்ஸ் எல்லாமே பேஸ்மெண்ட்ஸ். அப்புறம் பில்டிங்ஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பில்டிங் லைன்ங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். பில்டிங்கிறது ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல இருக்கும். அதுவே ஒரு லைனா ஃபார்ம் பண்ணா மீட்டர்ல, இந்த பில்டிங்கை சுத்தி ஒரு கயிறு கட்டினீங்கன்னா அதுதான் பில்டிங் லைன். அது போல கார்பெட் ஏரியா, நிறைய பேருக்கு இந்த கார்பெட் ஏரியால சந்தேகம் இருக்கு. கார்பெட் ஏரியானா என்ன? பால்கனி கார்பெட் ஏரியாவா, அது கார்பெட் ஏரியாவா, இது கார்பெட் ஏரியாவாம்பாங்க. அதான் இல்லை. நம்ம டெவலிங் யூனிட், அதாவது ஒரு வீடு, அது அபார்ட்மெண்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கலாம், அபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு பில்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஹாலு, டைனிங், கிச்சனு, பெட்ரூமு, பாத்ரூமு, இது எல்லாத்துலயும் ஒரு கார்பெட்டை விரிக்கிறீங்க. அதுலயே போட்டுரு கார்பெட்டுங்கிற வேர்டு. ஒரு கார்பெட்டை விரிச்சிங்கன்னா எந்தெந்த இடத்துல கார்பெட் போகும்? வால்ஸை தவிர மீதி எல்லா இடத்துக்கும் கார்பெட் போகும். அதாவது கார்பெட் ஏரியானா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெவலிங் யூனிட்ல வால் திக்னஸை கழிச்சது போக மீதி இடம் தான் கார்பெட் ஏரியா. அப்புறம் வந்து 18ங்கிறது போர்ட்டிகோ. ஒன்றுல ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அது லிண்டெல்லாம் லூப் லெவல்ல இருக்கும். இது வேற ஒன்றும் பெருசா இல்லை. அப்புறம் 19 சிம்னி, மேல ஒரு புகை போறதுக்காக ஒரு கேஸஸ்ல வெளில அனுப்புறதா உள்ள புகை போக்கி, இது இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கம்பேனியன்ட் அத்தாரிட்டி, தகுதியான அதிகாரிகள். இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அதிகாரி எதை செய்யலாம்? டிடிசிபில மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அதிகாரி டவுன் லிமிட்ல 5 ஏக்கர் வரைக்கும் போடலாம், 10 ஏக்கர் வரை வில்லேஜ் லிமிட்ல போடலாம். அதையும் தாண்டா சென்னையில் உள்ள டைரக்டர் போடணும். இதுதான் அந்த அதிகாரம். இந்த பவர் டெலிகேஷனை குறிக்கிறது தான் அந்த தகுதியான அதிகாரிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு புதிய ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்வென்ஷன் ஆஃப் பில்டிங் ஆக்குபைட், ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் தான். ஒரு பில்டிங்கை, ரெசிடென்சியல் பில்டிங்கை கமர்ஷியலா மாத்துறது, கமர்ஷியல் பில்டிங்கை ரெசிடென்சியலா மாத்துறது, ரெசிடென்சியல் இன்ஸ்டிடியூஷனலா மாத்துறது, ஸ்கூல் கட்டுறோம், இதை பண்ணோமோ நம்ம அந்த உள்குள்ள அதோடைய பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டிஸை மாத்துறதுனால இது வந்து சேஞ்ச் ஆஃப் பில்டிங், கன்வர்ஷன், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் வந்து கன்வர்ஷன் ஆஃப் பில்டிங் ஆக்குபைடுங்கிற மாதிரி அந்த டேர்ம்ல சொல்றாங்க இந்த புக்ல. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கன்வர்ஷன் ஆஃப் லேண்ட் யூஸ். இது டிடிசிபில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விதிமுறைகள்ல இது ஒண்ணு. இது வந்து வில்லேஜஸ்ல வந்து நஞ்சை புஞ்சையை வச்சு என்ஓசி வாங்கி நம்ம பிரிச்சுக்கலாம். இதுவே டவுன் லிமிட்ல இருந்தா மாஸ்டர் பிளான் ஒரு பிளான் வந்து ஒரு டிடிசிபில இருந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதே போல டீடைல் டெவலப்மெண்ட் பிளானுங்கிறது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் புதுசா ஒரு டவுன் உருவாகுதுன்னா நியூ டவுன் டெவலப்மெண்ட் பிளான் உருவாக்கியிருக்காங்க. இது போல பிளான்களை டிடிசிபி உருவாக்கி கரண்ட்ல அந்த இடத்துல என்ன இருக்கு, ரெசிடென்சியலா, கமர்ஷியலா, இண்டஸ்ட்ரியலா, இன்ஸ்டிடியூஷனலா, அக்ரிகல்ச்சரா, ஓப்பன் ஸ்பேஸா, ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் ஓஎஸ்ஆரா, ரோடா, வாட்டர் பாடிஸா, தனித்தனியா அதோடைய லேண்ட் யூஸ் அதில் கொடுத்துருப்பாங்க அந்த சர்வே நம்பர்ல. இப்போ அக்ரிகல்ச்சர் ஏரியால நம்ம லே அவுட் போடணும்னு நம்ம நினைச்சோம்னா, இல்லை ஒரு பில்டிங் கட்டணும்னு நம்ம நினைச்சோம்னா, லேண்ட் கன்வெர்ட் பண்ணாதான் நம்ம செய்ய முடியும். அதை தான் இந்த கன்வர்ஷன் ஆஃப் லேண்டுங்கிறத சொல்லுது. அப்புறம் கோர்ட் யார்டு,
ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, முற்றம். அது ஒரு பில்டிங்க்கு சென்டர்ல இருக்கும், ஓப்பன் டு ஸ்கை, டேரக்டா மாடி மேல வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம டோட்டலா ஃப்ரீயா இருக்கும். அதான் கோர்ட் யார்ட். கவர்டு ஏரியா. கவர்டு ஏரியாங்கிறது மொத்த பில்டிங் ஏரியாவை சேர்த்தாதான் கவர்டு ஏரியா. டோட்டலா நீங்க ஒரு பேஸ்மெண்ட் லெவல்ல கட் பண்ணி ஒரு வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதான் கவர்டு ஏரியா. இந்த இடத்துல எவ்வளவு பில்டிங் கவர் ஆயிருக்கு, அதான் கவர்டு ஏரியா. அப்புறம் காலிடார், நடைபாதை, அது உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு இதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு 2.5, ஸ்கூல்ஸுக்கு 2, அது போல ஒரு ஒரு விஷயத்துக்கும் அது மாறிட்டே இருக்கும். அதை ஃபர்தரா பார்க்கலாம். காரிடார்னா ஒரு நடைபாதை. கண்டினியூஸ் பில்டிங். கண்டினியூஸ் பில்டிங்னா செட்பேக்ஸே இல்லாம பக்கத்து பக்கத்துல உள்ள கூடிய பில்டிங்ஸ் தான் கண்டினியூஸ் பில்டிங். இதை வந்து கிளாசிபிகேஷன்ல போட்டிருப்பாங்க. கண்டினியூஸ் பில்டப் ஏரியா, அந்த ஏரியால மட்டும் தான் இந்த பில்டிங் கட்ட முடியும், எல்லா இடத்துலையும் கட்ட முடியாது. இதுதான் கண்டினியூஸ் பில்டிங்கிறது. சைக்ளோன் ப்ரோன் ஜோன். ஒரு சூறாவளினா என்ன? சூறாவளினா ஒரு காத்து வந்து 39 மீட்டர் பர் செகண்டுக்கு மேல அடிச்சா அதான் சைக்ளோன். அது போல அடிக்கக்கூடிய இடங்களை ஒரு விண்ட் வெலாசிட்டி மேப்னு போட்டு ஒரு ஐஎஸ் 875 படி ஒரு மேப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த மேப்ல உள்ள ஏரியா எல்லாம் சைக்ளோன் ப்ரோன் ஏரியா. அப்புறம் டேம் ப்ரூஃப் கோர்ஸ். மேல டாப்ல இருக்கிற ரூஃப்ல இருந்து தண்ணி உள்ள போகாம நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் இருக்கு. அப்புறம் டெட் லோடு. டெட் லோடுனா என்ன? ஒரு ஸ்ட்ரக்சரல் படிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சருடைய பர்மனண்டான வெயிட் தான் டெட் லோடு. டெவலப்மெண்ட்ஸ், ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச் பண்றது, லேண்டாவோ பில்டிங்காவோ எதை செஞ்சாலும் அது ஒரு டெவலப்மெண்ட் தான், அதுதான் குறிக்குது. டிமாண்ட் அப்ரூவல், இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். டிமாண்ட் அப்ரூவல்னா ஒரு அத்தாரிட்டி நம்ம வந்து ஒரு கிளாரிபிகேஷனே கொடுக்காம அந்த அத்தாரிட்டி இருந்தோம்னா நம்மளுடைய அப்ரூவலை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. எதை பேஸ் பண்ணி? இந்த டிமாண்ட் அப்ரூவலை பேஸ் பண்ணி தான். டிமாண்ட் அப்ரூவல்னா 90 நாட்கள் வரைக்கும் இந்த ஆன்லைன் பிபிங்கிற போர்ட்டல்ல நம்ம ஒரு ஃபைலை நம்ம ஏற்றி ஒரு ஆஸ் அ சிட்டிசனா அவங்க கொரி ரைஸ் பண்ணி 90 நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே நடக்காம இருந்துச்சுன்னா, ஃபைல் 90 நாட்கள் வரை சிட்டிசன்ஸ்லேயே ஹோல்டில் இருந்துச்சுன்னா நம்ம அப்ரூவலை நிறுத்திடுவாங்க. நிறுத்தலான்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த ரூல்ஸ் தான் இந்த டிமாண்ட் அப்ரூவலுங்கிற விஷயம். அதை பேஸ் பண்ணதுதான். அப்புறம் ட்ரைன்ஸ்னா அந்த தண்ணி போகக்கூடிய பாதைகள். ட்ரைனேஜ் சிஸ்டம்னா அந்த பைப் லைன், நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ், எந்தெந்த இடத்துல மேன் ஹோல் இருக்கு, என்னென்ன இருக்கு, ஏது அப்படி இப்படின்னுங்கிற அந்த டோட்டலா இந்த ட்ரைன்ஸ் எல்லாமே சேர்றது ட்ரைனேஜ் சிஸ்டம். டெவாலிங் யூனிட், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் பில்டிங் பிளான் அப்ரூவலை பொறுத்த வரைக்கும். ஒரு லிவிங் ஹால், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட், இது போல ஒரு வீடு டெவாலிங் யூனிட் ஒண்ணும்பாங்க. மாடியில் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அது ஒரு டெவாலிங் யூனிட். இல்ல அபார்ட்மெண்ட்ல ஒரு 50 வீடு தனித்தனியா இருந்துச்சுன்னா அது தனித்தனியான ஒரு 50 டெவாலிங் யூனிட் ஒரு பிளாக்ல இருக்குங்க வருது. ஒரு அதுதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கிறது தான் டெவாலிங் யூனிட் சொல்றது. இதுல வந்து வாசல்ல உள்ள கார் பார்க்கிங், அந்த மாடிப்படி, ஃப்ரண்ட்ல உள்ள அந்த வராண்டா, இது எல்லாமே இந்த டெவாலிங் யூனிட்ல சேராது. நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய வாழக்கூடிய பகுதி தான் டெவாலிங் யூனிட். எர்த்குவேக் ப்ரோன் ஜோன், சீஸ்மிக் ஜோனான 3, 4, 5 இதெல்லாம் வந்து அதிகமா எர்த்குவேக் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு, பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு 1893 ஐஎஸ் கோட் புக் படி நமக்கு வந்து சில கிரைட்டீரியா போட்டிருக்காங்க. அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணாதான் இந்த எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ல நம்ம நல்லா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்புறம் 37 வந்து என்க்ரோச்மெண்ட். என்க்ரோச்மெண்ட்ங்கிறது கவர்மெண்ட் இடமா இருக்கலாம், உங்க வீட்டு பக்கத்து வீட்டு இடமா இருக்கலாம். உங்களுக்குன்னு உள்ள எஃப்எம்பியை தவிர பக்கத்துல உள்ள இடத்த அவங்க பர்மிஷனே இல்லாம நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறது பேர் தான் என்க்ரோச்மெண்ட். அதுதான் இந்த புக்லயும் என்கரேஜ்மெண்ட் சொல்றாங்க. எக்ஸிட். எக்ஸிட்னா ஒண்ணும் இல்ல, வெளில போறது. ஒரு பில்டிங்ல இருந்து வெளில போறது, சேஃபா வெளில போகணும் எந்த பிரச்சனை வந்தாலும், அதுதான் எக்ஸிட். எக்ஸிட்டை இந்த புக்ல இந்த ரூல்ல 3ஆ டிவைட் பண்றாங்க. ஹரிசாண்டல் எக்ஸிட், அவுட் சைடு எக்ஸிட், வெர்டிகல் எக்ஸிட். ஹரிசாண்டல் எக்ஸிட்னா 2 பெரிய ஹைரைஸ் பில்டிங் நடுவில் பிரிட்ஜஸ் போட்டிருப்பாங்க. அங்கங்க ஒரு பில்டிங்ல ஃபயர் நடந்தா கூட அந்த பிரிட்ஜஸ் வழியா அடுத்த பில்டிங்க்கு போயிடலாம்.
அதுதான் அந்த ஹரிசாண்டல் எக்ஸிட். அவுட் சைடு எக்ஸிட்னா நார்மலா நம்ம வீட்டு வாச கதவு தான், உள்ளேயும் வந்துக்கலாம் வெளிலையும் போய்க்கலாம், அதுதான் அவுட் சைடு எக்ஸிட். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொள்ள கதவு வச்சுக்கோங்க. வெர்டிக்கல் எக்ஸிட்னா ஒரு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மாடி படிப்பு ஏறுற இடம், அந்த ஃபயர் எக்ஸிஸ்டிங் ஸ்டார் கேஸ். இது போல உள்ள விஷயம் தான் வெர்டிக்கல் எக்ஸிட், வேற ஒன்றும் பெருசா இல்லை. அப்புறம் எக்ஸ்டர்னல் வால்னா அந்த அவுட் சைட் ஆஃப் த பில்டிங் உள்ள வால் எல்லாமே எக்ஸ்டர்னல் வால். அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்னா அந்த அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர்ஸ்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய பண்ணை வீடுகள் தான். பண்ணை வீடுகள் வந்து ரெசிடென்சியல் கிடையாது. ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ஹாலு, ஒரு கிச்சனு, 2 ரூமு வச்சு கட்டக்கூடியது பண்ணை வீடுகள் கிடையாது. பண்ணை வீடுகள்னா கமர்ஷியல் பிளஸ் ரெசிடென்சியலா ஒரு இடத்துல, அதாவது ஒரு விவசாய இடத்துல அமைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ். ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி அலாரம் சிஸ்டம். ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி அலாரம் சிஸ்டம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரெட் கலர்ல எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் பெரிய பெரிய கட்டடத்துலலாம் இருக்கும். மேல வந்து நெருப்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் ஆகி அலாரம் அடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இது ஆட்டோமேட்டிக்காவும் வைக்கணும், மேனுவலாகவும் வச்சுக்கலாம். இதை குறிக்கிறது தான் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி அலாரம் சிஸ்டம். ஒரு ஃபயர் லிஃப்ட். ஒரு ஹைரைஸ் பில்டிங்க்கு மேஜரா இந்த ஃபயர் லிஃப்ட் தேவை. இந்த ஃபயர் லிஃப்ட்ல என்ன இருக்கும்னா பேட்டரியால ஃபுல் அண்ட் ஃபுல், கரண்டே இல்லைன்னா கூட பேட்டரியால உங்களை வந்து ஒரு 30வது மாடியில இருந்து 0 மாடி கொண்டு வர அளவுக்கு ஒரு ஃபயர் ப்ரூஃபோட இருக்கக்கூடிய ஒரு லிஃப்ட் தான் ஃபயர் எக்ஸிஸ்டிங் லிஃப்ட். ஃபயர் ப்ரூஃப் டோர் இது எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, காங்கிரீட் வால்குள்ளார ஹீட் வர்றது ரொம்ப கஷ்டம் தான், லேட் ஆகும், டைம் டிலே ஆகும். அதே போல அந்த உட்டன் டோர்ஸ் வச்சிங்கன்னா டக்குன்னு அந்த உட்டன் டோர்ஸ் வழியால அந்த ரூம்குள்ள ஹீட் வந்துடும். அதை தடுக்கிறதுக்காக ஒரு ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல செஞ்ச கூடிய டோர்ஸ் தான் ஃபயர் ப்ரூஃப் டோர்ஸ். அப்புறம் ஃபயர் பம்ப். பெரிய பெரிய சினிமா தியேட்டர்லாம் போனீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு பம்பிங் சிஸ்டம் ஒன்று அங்கங்க வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய பைப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கண்ணாடி போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அதுதான் ஃபயர் பம்ப். அதோட வேலை என்ன? ஃபயர் பம்ப்ல என்ன செய்யும் அந்த தண்ணி? 3.2 kg per சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு ப்ரெஷர்ல நமக்கு வந்து தண்ணி வந்து இன்கேஸ் ஃபயர் நடந்த போது நம்ம அதை தண்ணி அடிச்சோம்னா அவ்வளவு ப்ரெஷர்ல தண்ணி வெளில போகும். இதெல்லாம் நமக்கு என்ன நடக்குதுன்னா, முதல் மாடியில இருந்து அடிச்சாலும் 3.2 இதுல கேஜி பர் மீட்டர் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கணும். கீழே இருந்து அடிச்சா கூட 3.2 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் இந்த அளவுக்கு ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பம்ப் வச்சு அந்த பம்ப் மூலியமா இந்த வயரிங் கனெக்ட், பம்ப் மூலியமா அந்த பைப் லைன் மூலியமா அந்த டியூப் செட் பண்றது தான் இந்த ஃபயர் பம்ப். ஃபயர் ரெசிஸ்டன்ட் பில்டிங் அப்படின்னா என்ன? ஃபயரை பிடிக்கவே பிடிக்காதா? ஃபயர் பிடிக்காது இல்லை, ஃபயரை வந்து பரவறதுக்கு லேட் ஆகும், ரெசிஸ்ட் பண்ணும். அந்த மெட்டீரியல் வந்து ஃபயர் ரெசிஸ்ட் பண்ணும். காங்கிரீட் வீடுகளோட கூரை வீட்டுகளுக்கு ஈஸியா தீப்பத்திரும், காங்கிரீட் வீட்டுக்கு பொறுமையா தீப்பத்தும். இதுதான் ஃபயர் ரெசிஸ்ட் பில்டிங். கம்பேர் டு கூரை வீடு, ஆர்சிசி கட்டடம் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஆர்சிசி கட்டடத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்ல மெட்டீரியலை யூஸ் பண்ணா இன்னும் ஒரு 5 hours 6 hours ஃபயர்ல அந்த பில்டிங் ஸ்டேபிளா நிற்கும். அதான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் பில்டிங். ஃப்ளட் ப்ரோன் ஜோன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ளட் ப்ரோன் ஜோன்னா நம்ம அந்த வெள்ளம் வந்து அந்த இடத்துல வந்து இந்த காவேரி கரை ஓரமாவோ இல்ல வாய்க்கால் ரிவர்கள் ஓரமாவோ சேனல்கள் ஓரமாவோ மழை காலங்கள்ல தண்ணி நிறைய சைட்ல வருங்கிறது தான் இந்த ப்ரோன் ஜோன். அதே போல ஃப்ளோர் ஃபேஸ் இண்டெக்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஃப்எஸ்ஐனா என்ன? நான் எஃப்எஸ்ஐ எஃப்எஸ்ஐனா என்ன? இது நான் எஃப்எஸ்ஐ இல்ல, குறிக்காம ஜென்ரலா எஃப்எஸ்ஐனா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். டோட்டல் ஃப்ளோர் ஏரியா, மொத்த பில்டிங்கோடைய அளவு எவ்வளவு பை பிளாட் ஏரியா, நம்ம பிளாட்டோடைய அளவு எவ்வளவு. இந்த பிளாட்ல ஒரு 15 மாடி வீடு கட்டினீங்கன்னா எவ்வளவு இடத்தை ஆக்குபைட் பண்ணிருக்கு எஃப்எஸ்ஐ. ஒரு மனிதன் வாழக்கூடிய அந்த ஃப்ளோர் இருக்கக்கூடிய இடத்த தான் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஃபூட்டிங். ஃபூட்டிங்னா ஒரு கிரவுண்ட் லெவலுக்கு கீழே நம்ம ஸ்டோனாலேயோ காங்கிரீட்டாலேயோ வால்ஸாலேயோ கட்டக்கூடிய இடம் தான் ஃபூட்டிங்ஸ். ஃபவுண்டேஷன்ஸ்னா என்ன? அதே தான் ஃபூட்டிங் வந்து உள்ள வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடம், கன்ஸ்ட்ரக்ட் பண்றது பேர் தான்
ஃபுட்டிங். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தோண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கோம். அந்த லோடு வந்து கிரவுண்டுக்கும் பில்டிங்க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த பார்ட் தான் ஃபவுண்டேஷன்ஸ். அப்புறம் அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ்னா அந்த பீம் காலம் எல்லாம் லைவ்லோட டிராவல் பண்ணி நேராக எடுத்துட்டு வந்து கீழே கிரவுண்ட்ல விட்டுடும். அதுதான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இதுல வந்து பிரிக் ஒர்க்குக்கான ஒர்க்கே இருக்காது. அப்புறம் கேலரி. கேலரினா அந்த ஆடிட்டோரியம்லயோ இல்ல சினிமா தியேட்டர்லயோ பால்கனி இருக்கும். சினிமா தியேட்டர்ல இல்ல ஆடிட்டோரியம் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஒரு ஒரு அடுக்கு வச்சு அந்த அடுக்குல நம்மளை உட்கார வைக்கிறது, ஒரு பப்ளிக்கா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது, அந்த இன்டர்மீடியட் ஃப்ளோர்ஸ், அதுதான் கேலரி. அதுல இருந்து பார்க்கும்போது கீழே உள்ள அந்த சர்ஃபேஸ் பக்காவா தெரியும். அதுதான் வந்து கேலரி. அப்புறம் கரேஜ் பிரைவேட். ஒரு வெஹிக்கலை காரோ பைக்கோ பார்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு கவர்டு பிளேஸ் தான் கரேஜ். இதுவே வந்து பப்ளிக்ல இருக்கும்போது அந்த சர்வீஸ் சென்டரு, இந்த ரிப்பேரிங் இடம், இது போல ஒரு இருக்கிற இடத்துல உள்ளது வந்து கரேஜ் பப்ளிக்னு சொல்லுவோம். அப்புறம் கவர்மெண்ட். இந்த புக்கை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறிக்கும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பார்ட் 2ல அடுத்த ஒரு பேலன்ஸ் உள்ள இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, உங்களுக்குள்ள நான் தவறா ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல நீங்க தவறையும் மென்ஷன் பண்ணுங்க. நல்லா செஞ்சிருந்தேன்னா செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு மோட்டிவேஷனா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.